அனைவருக்கும் வணக்கம். பொதுவாக நம்ம பார்த்திங்கன்னா அதை படிச்சிருக்கலாம் அல்லது இந்த வேலையை செஞ்சுருக்கலாம். நம்ம லைஃப்பில் சில வேலைகளை செய்யாமல் விட்டதுனால நம்ம இந்த நிலமையில் இருக்கோம். இப்படியெல்லாம் நம்ம பொதுவாக நினைப்போம். ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம சாதிச்சிருக்கலாம், நம்ம சாதிக்காமல் விட்டுட்டோம் அப்படின்ட்டு ஒரு முழுமை பெறாத ஒரு தன்மை நம்ம மனசில் எப்பயுமே இருக்கும். இந்த முழுமை பெறாத தன்மையிலேருந்து நம்ம வெளியில் வர்றதுக்கு ஜப்பானில் வாபி சாபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தத்துவம் இருக்குது. இந்த தத்துவம் என்ன சொல்லுதுன்னா, எதுவுமே கச்சிதமானதல்ல, உலகத்தில் எதுவுமே கச்சிதமானதல்ல, எல்லாமே முழுமையை நோக்கி நகருது அப்படின்னு சொல்லுது. இதனால் நமக்கு ஏகப்பட்ட பலன்கள் இருக்குது. அதே மாதிரி எதுவும் நிரந்தரமானதல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு விஷயத்தை அது சொல்லுது. எதுவும் கச்சிதமானதல்ல, எதுவும் நிரந்தரமானதல்ல. பல விஷயங்களை அது சொல்லும் பொழுது இது ரெண்டும் மிக முக்கியமான விஷயங்களை எனக்கு தோணுச்சு. இது ரெண்டுனால நமக்கு எந்த வகையில், இந்த ரெண்டும் நம்ம உணர்றதுனால நமக்கு எந்த வகையில் பயன் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.